அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சிம்பிளான சூப்பரான சூப்பு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லாருக்குமே மழைக்காலத்தில் தான் கோல்டு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இப்போது அப்படியெல்லாம் இல்லை. காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப இப்போ வெயில் டைமில் அதிகமான வேர்வை வெளியே வரதுனால அந்த வேர்வை கோல்டாக மாறுது. அந்த கோல்டு சரியாக இந்த மாதிரி சூப் வச்சு குடிங்க. இன்றைக்கி நான் சிக்கன் வச்சு சூப்பு செய்ய போகிறேன். அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனியாத்தூள், சீரகத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம கடையில் வாங்கி அரைச்சி போடுறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணி போட்டிங்கன்னா நம்மளோட உடலுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சூப்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்ததுமே நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடாகி வரணும். பொதுவாக சூப் வைக்கும் போது நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ இதில் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் அது சேர்த்துருக்கேன். இன்றைக்கி ஒரு 2 மீடியம் சைஸு வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை கட் பண்ணி போட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் இந்த வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகக்கூடாது, லைட்டாக வதங்கணும். லைட்டாக வதங்கி வந்தவொடனே அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்ததுமே நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நான் ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதக்கி விட்டதுமே நான் இன்றைக்கி கொஞ்சமாக எலும்புள்ள சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க. பொதுவாக சிக்கன் கழுகி எடுக்கும்போது லாஸ்ட்டாக கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா தண்ணியில் கழுகி எடுத்திங்கன்னா அதோட ராஸ்மெல் எல்லாம் போகும். இப்போது வெங்காயம், சிக்கன் எல்லாம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய்லர் கோழியில் தான் இன்றைக்கி எல்லாம் நல்லா நாட்டுக்கோழி எடுத்தால் நல்லா பெட்டராக. ஒரே ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். இன்றைக்கி சூப்பு வைக்கிறனால நான் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நிறையா சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க. இப்போ 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா ஒரு கொதிச்சு வந்த உடனேயே நான் தட்டி வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்மளோட சூப்பு நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட சிக்கன் சூப் ரெடி ஆயிரும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு லைக் பட்டன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.